ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பிஐயில் வந்து பின் கிரியேஷன் அல்லது பக்கெட் கிரியேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த பின் கிரியேஷன் அல்லது பக்கெட் கிரியேஷன் அப்படின்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸில் ஏஜ் கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஏஜ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 5-6 இருந்து ஒரு 70 ஏஜ் வரலும் வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஏஜ் வரப்போ நம்ம ஏதாவது டேட்டா விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏஜ் 1லேருந்து 70 வரலாம் அல்லது 80 வரலாம் நம்ம பார்க்கணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ அப்போ குரூப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 to 10, 10 to 21, 21 to 30 குரூப் பண்ணிட்டோன்னா நம்ம விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஏஜை வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக பிரிச்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு பக்கெட் கிரியேஷன் அல்லது வந்து பின் கிரியேஷன் சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ அப்படி இந்த ஏஜ் பக்கெட் நம்ம வந்து இதில் நிறைய ஏஜ் இருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம அந்த பக்கெட் கிரியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இட்ஸ் சிம்பிள் வீடியோ. ஸோ 5 minutes வீடியோ ஒன்லி. அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸில் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் வந்துட்டு ஏஜ் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதை கிரியேட் பண்ணணும்னா ஒரு செப்பரேட் காலம் கிரியேட் பண்ணணும். இந்த பின் கிரியேஷன் அல்லது பக்கெட் கிரியேஷன் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் டேபிளோட ஒரு அடிஷனல் காலம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆட் காலம் அல்லது நியூ காலத்தில் வந்துட்டு நம்ம போயிட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ காலம் கிரியேட் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு அதுக்கு ஏஜ் பக்கெட்னு கொடுக்குறேன். நேம் ஏஜ் பக்கெட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏஜ் பக்கெட்னு கொடுத்துட்டு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஜ் பக்கெட்டில் வந்துட்டு ஸ்விட்சுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்விட்சுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்விட்சுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் வந்தாவே ட்ரூ ஆட்டோமேட்டிக்கலாக ஃபாலோ ஆயிரும் உங்களுக்கு. அது கம்பல்சரியாக ட்ரூ வரணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ட்ரூ கொடுத்துட்டு தென் ஷிஃப்ட் டவுன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்டர் அடிச்சிங்கன்னா டவுன் வந்துடுது உங்களுக்கு வந்துட்டு. தென் வி ஹேவ் டு செலக்ட் த டேபிள் அண்ட் காலம். ஸோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இஆர் அப்படிங்கிற டேபிளில் பேஷண்ட் ஏஜ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ஈக்குவல் டு அல்லது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கமா கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி 0 to 10 அப்படின்னு ஒரு குரூப் பிரிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? தென் கமா போட்டு என்டர் பண்ணக்கூடாது. ஷிஃப்ட் என்டர் தான் பண்ணணும் எப்பவுமே. ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். கமா ஷிஃப்ட் என்டர். ஸோ இதுக்கு ரிப்பீட்டேஷனாக நம்ம அதே பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி பண்ணி ஷிஃப்ட் என்டர். அதே போயிடுச்சா? ஸோ அதற்கு ஷிஃப்ட் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் வி, ஷிஃப்ட் என்டர் கண்ட்ரோல் வி, ஷிஃப்ட் என்டர் கண்ட்ரோல் வி, ஷிஃப்ட் என்டர் கண்ட்ரோல் வி, ஷிஃப்ட் என்டர் கண்ட்ரோல் வி போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த 10ங்கிறத வந்துட்டு நம்ம 20 பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 2ங்கிறது பதிலாக இங்கே 11 to 20. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம 30 பண்ணிக்கிறோம். லெஸ் தேன் 30. இங்கே வந்து 21 to 30. இது நம்ம டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்துட்டு ரிப்பீட்டேஷனாக டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம் அது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 40, 41 to 50, 51 to 60. இன்னொன்று வேணும். 50, 60, 70, 61 to 70. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படியே நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் எல்ஸ் தான். இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, அங்கே வந்து போட தேவையில்லை. ஸோ எல்ஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா கம்மா கொடுத்துட்டு கொட்டேஷன் போட்டு 70 ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ ஓகே ஆயிடுது.
ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ் பக்கெட்னு பேர் கொடுத்துட்டோம். ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்து ட்ரூ நம்ம அங்கே இனிஷியேட் பண்ணுறோம். உங்களுக்கு பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் ER அப்படிங்கிற டேபிளில் பேஷண்ட் ஏஜிலிருந்து நம்ம இந்த குரூப் பிரிக்கிறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்ததுன்னா 0 to 10 ஆகுமே. லெஸ் தேன் 20 இருந்ததுன்னா 11 to 20. ஸோ லெஸ் தேன் 30னா 21 30 நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எத்தனை பிரிக்கிறோமோ பிரிச்சுட்டு கடைசியாக வரும் பொழுது எல்ஸ் நார்மலாக இஃப் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அல்லது ஸ்விட்சில் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த எல்ஸுக்கு பதிலாக ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு நாங்கள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி 70+ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அந்த குரூப்பில் வந்துடுறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை முடிச்ச உடனே நீங்கள் கமிட் இங்கே கிளிக் பண்ணினீங்கன்னா இஃப் இங்கே பாருங்கள், இப்போ ஏஜ் பக்கெட் எல்லாம் கிரியேட் ஆகிடுச்சா? எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஜ் பக்கெட் இஸ் கிரியேட்டட். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் எடுக்கிறீங்க. இப்போ இந்த டேபிள் எடுத்துகிட்டு இப்போ நான் ரேசஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொண்டு வரேன். அதில் கொண்டு வந்துட்டு இந்த ரேசஸ் குரூப்பில் எப்படி பிரிக்கலாம்னு கேட்டால் ஏஜ் பக்கெட் வச்சு செலெக்ஷன் பண்ணிட்டு ஏஜ் பக்கெட்டை செலெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஸோ ஏஜ் குரூப் இப்படி வந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம வந்து இதனுடைய பர்பஸ் தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன், அமெரிக்கன், ஆசியன் டிக்ளைன்ட் ஐடென்டிட்டியில் 0 to 10 யார் எத்தனை பேர் இருக்காங்க? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம ஒரு ஏஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குரூப் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிள் எடுத்துட்டா நம்ம இந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஸோ இதனுடைய பர்பஸுக்கு தான் வந்துட்டு இந்த ஏஜ் பக்கெட் பிரிக்கிறது. இல்லாட்டினா 0லேருந்து 70 வயசுல 70 போட்டுட்டு போகணும். ஸோ டு அவாய்ட் தட்டு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம 0 to 10, 11 to 20 இப்படி நம்ம குரூப்பாக பிரிக்கிறோம். இப்படி குரூப்பிங் பண்ணுறதுக்கு தான் பவர் பிஐல நம்ம என்ன சொல்கிறோம்னா பக்கெட் கிரியேஷன் அல்லது பின் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே, இந்த பின் கிரியேஷன் உங்களுக்கு என்ன பர்பஸுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. ஸோ இந்த பர்பஸில் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இதுக்கு தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ஏஜ் குரூப் பண்ணுறதுக்கு தான் இல்லை, நிறையா பர்பஸுக்கு நீங்கள் எந்தெந்த டேட்டா பேஸில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினேரியோவில் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸில் வேறு வேறு மெத்தடில் வந்து நீங்கள் பின்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் இது ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து அந்த விசிட் பண்ணியிருக்கிற கஸ்டமர்ஸ் எந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக விசிட் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன்ஸ் செக்ஷன் பெரியவங்க ஃபேமிலியோட ஒரு சில்ட்ரனோட விசிட் பண்ணியிருக்காங்களா, 2 சில்ட்ரனோட விசிட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்படிலாம் பல விதத்தில் நிறைய இடங்களில் பக்கெட் கிரியேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ மினி பர்பஸ் இந்த பக்கெட் கிரியேஷன் யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.